என்பது உங்க வீட்டில் இருக்க எல்லா பொருட்களும் பொருந்துதான். சரிதானா? இதுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறோம்? 4 பேர். 4 பேர் சாப்பிடுறது எத்தனை பிளேட் வேணும்? 4 பேர் சாப்பிடுறது எத்தனை பிளேட் வேணும்? 4 பிளேட். நம்ம வீட்டுல எத்தனை பிளேட் இருக்கு? அது பெருசு. அப்புறம் குழி வச்சது அதுல ஒரு 5-6 இருக்கு. அப்புறம் அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் அதுல ஒரு 10 இருக்கு. அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் அதுல ஒரு 10 இருக்கு. அப்புறம் அந்த டிஷ் வைக்கிறது அதுல ஒரு 10 இருக்கு. இப்ப எத்தனை பிளேட் இருக்கு? வீடு ஃபுல்லா அதான் இருக்கு. ஒரு 50 பிளேட் இருக்கு. எத்தனை வேணும்? 4 தான் வேணும். சரிதானே? இது போதாத குறைக்கு கல்யாணத்துக்கு போனா 1 கொடுக்குறான், கருமாதிக்கு போனாலும் 1 கொடுக்குறான். அதையும் பிள்ளைய நடுவுல விட்டு 2ஆ வாங்கும். ஆமாவா இல்லையா? இப்ப என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு பிளேட் தயாரிக்கணும்னா சுரங்கம் வெட்டணும், இரும்பு எடுக்கணும், உருக்கணும், காய்ச்சணும், அதை டை பண்ணணும், பஃப் பண்ணணும். இவ்வளவு பண்ணி வர்றதுக்கு 1 லட்சம் பேர் உழைச்சிருப்பான். 1-2 உழைப்பு இல்ல, 1 லட்சம் பேருடைய உழைப்பு. இதுல ஒருத்தர் செத்து போயிருப்பான், ஒருத்தருக்கு கை போயிருக்கும், ஒருத்தருக்கு கண்ணு போயிருக்கும், ஒருத்தருக்கு விரல் போயிருக்கும். இவ்வளவு துன்பத்துக்கு இடையில தான் ஒரு பிளேட் உருவாக்குறோம். ஆனா நீங்க இந்த வேல்யூ தெரியாம வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு நீங்களும் பயன்படுத்தாம மற்றவர்களையும் பயன்படுத்த விடாமல் தடுத்த குற்றம் உங்க கருமையத்தில் ரெக்கார்ட் செய்யப்பட்டு அதற்குரிய தண்டனையும் நோயாக அறிவிக்கப்படும். இப்ப எவ்வளவு தரமா வச்சிருக்கீங்க? என்ன சத்தத்தையே காணும்? வாங்குங்க. இப்ப 4 போக 38 கர்மா உட்கார்ந்து இருக்கு. இப்ப புரியுதா? இப்ப நடுவுல பிள்ளைய விட்டு வாங்குவா. யோசிச்சு பாருங்களா, இது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க எத்தனை வச்சு சும்மா வச்சிருக்கிறீங்களோ அத்தனைக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியலன்னா உங்களுக்கு 100 ரூபாய் பொருள், ஆனா அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்காக ஒருத்தரும் பட்ட கஷ்டம் உங்களுக்கு என்ன செய்வதில்லை, தெரிவதே இல்லை. ஆனா அதனுடைய விளைவுகள் அத்தனையும் நீங்க தான் அனுபவிக்கணும். இப்பவுமே அதே கேள்விதான். நான் யாருக்கும் என்ன செய்ததில்லை, எந்த பாவமும் செஞ்சதில்லை, ஆனா வீடு ஃபுல்லா என்ன வச்சிருக்கேன். இப்ப புரியுதா உங்களுக்கு கர்மா எங்கெங்கெல்லாம் நம்மள பிடிக்குதுன்னு? இப்ப இனிமேலாவது போய் வீட்டுல இருக்க கர்மா எல்லாம் தூக்கி என்ன செய்யுங்க. இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க கர்மாக்குள்ளே படுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதானே வீடு ஃபுல்லா நம்மளை சுத்தி அதானே இருக்கு. அடுத்தது உங்களுக்கு எல்லாம் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்ப உங்களுக்கு வீட்டுல அந்த கிச்சன்ல ஒரு லேப் வச்சிருக்கிறீங்கல்ல, இருக்கா இல்லையா? அந்த லேப்ல என்ன இருக்கு சொல்லுங்களா? வாங்குற பொருள் தேவையில்லாத பொருள். அதான் கேட்க வந்தேன். என்ன பொருள் இருக்கு? நீங்களே என்ன சொன்னீங்க? அது தேவையில்லாதது. தேவையில்லாத உன் வீட்டுல இருக்கு. எப்ப காட்டுறது இல்லையா? சோ இப்ப அது நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இப்ப அது ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு பொங்கலுக்கும் உங்க வீட்டுக்காரங்க ஒரு சேர்ல தூக்கி விட்டு எல்லாம் எடுக்க சொல்லுங்க தானே. அவருக்கு இடு பிடிச்சிடும். அப்புறம் அவருக்கு நல்லா நினைச்சேன். அதானே உண்மை, அதானே உண்மை. இப்ப நீங்க அங்க வச்சிருக்கிறீங்க, நீங்க வச்சிருக்கிறதுல நீங்க ஒரு பேச்சுக்கு வாங்க. இப்ப நீங்க அதை எடுக்கிற போது கரப்பாம்பூச்சி, பல்லி, கொசு இதெல்லாம் அடைஞ்சிருக்கு. அடுத்தனா? சோ இது உங்க வீடு தானே?
யாரெல்லாம் குடியிருக்கா? யாரெல்லாம் குடியிருக்கா? உங்களை தவிர எல்லாரும் குடியிருக்காங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களா, எனக்கு டெங்கோ டிங்கோ வருதுன்னு வச்சுக்கிறீங்களா, யார் குற்றவாளி? யார் குற்றவாளி? யார குற்றம் சொல்லுவீங்க? இந்த கடவுளுக்கு என்ன இல்ல? அவருக்கு கண்ணு இல்ல? உங்க வீடை இப்படி வச்சிருக்க சொன்னது அவரா சொன்னாரு? இப்படி வேண்டாத ஸ்டவ் கூட கட்டி நீங்க அந்த லேப்ல வச்சிருக்கீங்க இல்ல? தூக்கி போடணுமா வேண்டாமா? அப்ப நீங்க பொருட்காட்சி சாலையில தான் கொண்டு வைக்கணும். அப்ப வீடு வீடா இல்ல என்னவா இருக்கு? இப்படி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம். லிவிங் ரூமா எது? பெட்ரூம். அந்த கட்டில கட்டில குனிஞ்சு பாரு, மொத்த குப்பை எங்கதான் இருக்கு. இவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கேள்வி? எனக்கு எதுவும் யாருக்கு கண்ணு இல்ல? ஒரு தடவை உங்க வீடு அப்படி நினைச்சு பாருங்க. இவ்வளவு வாசம் வச்சிருக்கிறமே, கெட்டு போன பொருளை கூட தூர போடாம கட்டி வச்சிருக்கிற நீங்க ஆசை இல்லாதவங்க. அப்புறம் எப்படி வாழ முடியும்? இப்ப நாம செஞ்சதுதான் நமக்கு திரும்ப என்ன செய்கிறது? வினையாக வந்திருக்கு. பாருங்க, இப்ப உள்ள பசங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலின்னு அதுதான் சொன்னேன். அவன் அழகா வீடு வைக்கிறான். அந்த ஹால்ல பாருங்க எதுவுமே வச்சுக்க மாட்டான், ஒரு போட்டோ கூட வைக்க மாட்டான். ஒரே ஒரு சின்ன டீப்பா வச்சிருப்பான், 2 சேர் போட்டிருப்பான். சுவர்ல எதையுமே எழுத விட மாட்டான், எதுவுமே வைக்க கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா எதுவும் தங்க கூடாதுங்கிறது அவருடைய கணக்கு. ஆனா நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்? இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, அந்த பையன் வந்தா தங்க கூட மாட்டான்னு. தங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு வந்தாச்சு, இது ஹைஜீனிக் இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. இங்க வந்து தங்குனா நம்ம உயிர் பெயரோடு தெரியும். ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் இங்க தாண்டா வளர்ந்தேன்னு சொல்லுவீங்க. அவன் சூழ்நிலை வேற, உங்க உடல் தாங்கணும். ஏன்னா நீங்க வளர்ந்த காலத்திலேருந்து இந்த மண்ணோட மண்ணா வாழ்ந்தீங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கும். உங்க பிள்ளைக்கு அப்படி இல்ல, அவன் நல்லா படிக்கணும் நீங்க தான் முடிவு பண்ணீங்க. அவனை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டீங்க, ஒரு பெரிய காலேஜ்ல விட்டீங்க. அவனுடைய கல்ச்சர் வேற, அவனுடைய உடல் வேற, அவனுடைய உடல் ரசாயனம் வேற. அவனுக்கு இது எதுவுமே ஒத்துக்காது. சொல்லுங்க, தானே நடந்தது. ஆனா நமக்கு என்ன ஆத்திரம் வருது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பால் மரத்துல எத்தனை மாடு வச்சு எத்தனை சாணி அள்ளி தானே என்ன ஒண்ண வளர்த்தேன். அதெல்லாம் சரிதான், விஷயம் எல்லாம் சரிதான். ஆனா அவனுடைய வாழ்க்கை முறை வேற இல்லையா? ஆனா நீங்க இதை மாத்துவீங்களா? அவன் சொன்னா கேட்பீங்களா? மாறாது. அப்ப அவனால என்ன செய்ய முடியாது. இதுதானே ட்ரூத். இங்க யாருக்கும் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்ல. அதான் பிரச்சனை. இப்படி வீடு ஃபுல்லா நீங்க நினைச்சு பாருங்க. அதுவும் அந்த பெட்ரூம்ல ஒரு லேப். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்ன நிறைய பேர் அதுக்காகவே வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன். அந்த பெட்ரூம்ல ஒரு லேப் இருக்கு, அதுல ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன பாக்ஸா வச்சிருந்தோம். என்னமோ பாக்ஸ், நான் வந்தால இது என்னடா பாக்ஸ் கிடையாது, இது கிரகப்பிரவேச வந்த கிஃப்ட். என்னது எப்படா கிரகப்பிரவேசம் பண்ணி? அது 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமா கிஃப்ட் எங்க இருக்கு? மிஞ்சி மிஞ்சி மேல 8 வருஷத்துக்கு மேல நம்மளால என்ன கொடுத்துருப்பான்? 4 கப்பன் சாஸ்திரம் ஒரு கிளாப் வாங்கி கொடுத்துருப்பான். அது இன்னும் எத்தனை வருஷமா அங்க இருக்கு? இது அந்த வீட்டுல மட்டும் இல்ல, உங்க வீடுகள்லயும் அப்படித்தான் இருக்கும். பாதி வீட்டுல அப்படித்தான் இருக்கும். அது எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும்? ஒண்ணு எவனுக்காவது கொடுத்து தொலை, இல்ல தூக்கி உடைச்சு போடு, வீட சுத்தமாக்கு. 8 வருஷமா அந்த கிஃப்ட் வச்சுக்கிட்டு இருக்கிற. எப்பதான் மாறும்? நம்ம கேட்டா எங்களுக்கு எல்லாம் ஆசையே இல்லையா? இதானே இருக்கு வீடு, ஆமாவா
இப்ப பயம் இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தான் உடன்பாடு. ஆர்டர் போட்டதுலாம் கிடையாது. நீங்க மட்டும் போகும்போது பிளேட் வாங்க மாட்டீங்களா? நீங்களும் போனா கையில கொடுத்தா வாங்கி தானே வரீங்க. வேண்டாம்னு சொல்லுங்களாம். மனசு வரணும் இல்லையா? நான் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனேன். நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து போனோம். எப்பவுமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறது ரொம்ப ரேர். ஏன்னா நான் ஊர் சுத்திட்டு இருக்கிற ஆளு எப்பயாவது ஒருக்காக அது நடக்கும். அது ரொம்ப அவங்க சொல்லாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம். போகும்போது அந்த உள்ள போகும்போதே ஒரு பிள்ளை காதுல வந்து சொல்லிச்சு, நீங்க போகும்போது அம்மாவை பார்த்துட்டு போகணும். எந்த அம்மாவை? கல்யாண வீட்டு அம்மாவை பார்த்துட்டு போகணுமான்னு சொல்லிச்சு. என்ன விஷயம் அது தெரியாது. அம்மா சொன்னாங்க உங்க நீங்க பார்த்துட்டு போகணும். அப்புறம் தான் மெல்ல விசாரிச்சு, என்னடா அந்த அம்மா தனியா கூப்பிட்டு சொன்னாங்க பார்க்க சொன்னாங்களாம்னா, ஆனா அது ஒண்ணும் இல்லைன்னா விஐபிக்கெல்லாம் ஒரு 5 லிட்டர் குக்கர் கொடுக்குறாங்க. என்னது? ஓ அப்படியா? அப்ப நான் என் ஒய்ஃப் கிட்ட நைஸா இப்ப எனக்கு கொஞ்சம் உஷாராயிட்டேன். நீ வந்து நம்ம 2 பஃபே வச்சிருக்காங்க, நம்ம நேரம் அங்க பஃபே போய் சாப்பிட்டு போனான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போய் பஃபே சாப்பிட்டு அதுக்கு அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு, அது வழியா கூட்டிட்டு எங்க போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். 4 நாள் கழிச்சு ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என்ன நீங்க குக்கர் வாங்குறீங்களா? குக்கர் கொடுத்தாங்களாச்சு. அப்புறம் அந்த அம்மாவை யோசிக்குது, இந்த ஆள் அங்க கூட்டிட்டு போயிருக்கு, அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்மள நைஸா கூட்டு வந்தது இதுதானா? எங்க அங்க குக்கர் கொடுத்தாங்களே, அம்மா கொடுத்தாங்க, ஏன்னா அது வாங்கிருக்கலாம் இல்ல? நம்ம வீட்டுல 5 லிட்டர் குக்கர் இருக்கா? இருக்கு. 3 லிட்டர் குக்கர் இருக்கா? இருக்கு. இன்னொரு குக்கர் இருக்கு. இருந்தாலும் சும்மா கொடுத்தது. நம்முடைய மனம் எப்படி பழகிருக்கு பாருங்க. அதான் இருக்குல்ல வீட்டுல, வாங்காம வா அக்கா, நீ கொண்டு வந்ததெல்லாம் சரிதாக்கா, எத்தனையோ பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கேன், எங்க வீட்டுல நிறைய கிடக்கு, கொண்டு போக்கான்னு சொல்லலாம். மனசு வருமா? என்னைக்கு இந்த மனசு வருதோ அன்னைக்குதான் நீங்க ஆசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவரையும் துன்பம் தொடரும். அதுவரை உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நமக்கு எல்லாருக்குமே தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? என் தேவைக்கு அதிகமாக பொருள் வைத்திருப்பவன் திருடனுக்கு ஒப்பாவான். நான் சொல்லல, மகாத்மா காந்தி. நம்ம எல்லாம் யார் அப்ப? நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, ஒரு திருட்டு பொருளிலே செய்தவனுக்கு என்ன குற்றம் உண்டோ, எந்த ஈபிக்கோல என்ன உனக்கு சட்டத்தில் சொல்லுதோ அதேதான் இறை சட்டமும், அதுக்குரிய தண்டனை உண்டு. ஆசைன்னா எல்லாரும் அப்படியே என்னமோ சும்மா விளையாட்டு நினைச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஆசைப்படுற எல்லாத்துக்கும் ஆப்பு உண்டு. அது சாப்பிடுற பொருளா இருந்தாலும் நீங்களே நினைச்சு பாருங்க, இறைவனுடைய சிஸ்டம் பாருங்களா. உங்களுக்கு ஆசையா, ரொம்ப ஆசையா இருக்கு, சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், 2 வேளைக்கு சேர்த்து சாப்பிட முடியுமா? அவன் வச்சுக்கல, இடத்தை கொடுத்துருக்கானா? கொடுக்கல. ஏன்? இது ஆபத்துன்னு அவனுக்கு தெரிஞ்சுதானே வச்சிருக்கான். ஆனா நீங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறோமே. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த உணர்வு வேணும். எதெல்லாம் என் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ, எத்தனை பீரோ இருக்குல்ல வீட்டுல? ஆமாவா இல்லையா? எத்தனை வச்சிருக்கிறோம்? 3-4 வச்சிருக்கிறோம். திறந்தா பொத்து பொத்துன்னு விழுது. அதுல கீழ் அறையில எங்களுக்கு வேற ஒரு சின்ன கேப். இந்த பசங்க அது மேல காலை வச்சு ஏறி நின்று எடுப்பான். ஆமாவா இல்லையா? அன்னைக்கு ஒரு ஐயா சொன்னாரு, ஒரு வீட்டுல 1500 வரை எண்ணெய் முடிஞ்சு சார், அதுக்கு மேல எண்ணெய்க்கு எனக்கு நேரம் இல்லைன்னாரு. எவ்வளவு எவ்வளவு வச்சிருக்கு? 1500. என்ன பண்ணுவாங்க? எதுக்காக அவ்வளவு ஆசை? ஒரு துணி நெய்யணும்னா ஒரு துணியாட்டு ஒரு சாரியாட்டு வர்றதுக்கு எத்தனை லட்சம் பேர் உழைக்கணும்? அந்த காணாத வெயில், அந்த விவசாயம் செய்தவன்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேருடைய உழைப்பு ஒரே ஒரு சாரியா வந்து நிக்குது. உங்க வீட்டுல எத்தனை சாரி இருக்குன்னு பாருங்க. ஒரு தடவை கட்டினது, இது எங்க அண்ணன் முதல்ல எடுத்து வந்தது, இது எங்க அப்பா எனக்கு ஆசைப்பட்டு எடுத்து வந்தது. இது என்ன பொருட்காட்சி தாலையா? ஒண்ணு கட்டு, இல்லைன்னா கொடுத்துரு. மனசு வருமா? இப்ப அப்படியே நீங்களே யோசிச்சு பாருங்களா. எதுக்கு நான் நீங்களே யோசிச்சு பாருங்களா, நம்மகிட்ட இப்ப எவ்வளவு கர்மா இருக்கும்?
இவ்வளவு நினைச்சு பாருங்களா. இதுக்கு பிறகு கூட நமக்கெல்லாம் இந்த கடவுளை குற்றம் சொல்வதற்கோ, எனக்கு நோய் வந்தா திட்டுறதுக்கோ உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உடல் நலம் கெடும். அதான் சிஸ்டம். நீங்களே நினைச்சு பாருங்க. காலையில கழுவி சாப்பிட்டுட்டு சிங்கில போட்டுது, மத்தியானம் சாப்பிட்டுட்டு சிங்கில போட்டுருது, ராத்திரி சாப்பிட்டுட்டு மொத்தமா கழுவுனா 11 மணி வரை கழுவிதான் ஆகணும். 4 பிளேட் தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களா. காலையில சாப்பிட்டா உடனே என்ன செய்யணும்? கழுவணும். மத்தியானம் சாப்பிட்டா உடனே என்ன செய்யணும்? அப்ப ராத்திரி சாப்பிட்டா உங்களால 10 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு வேலை இல்லை தானே? உண்மை அவ்வளவுதானே. நாம எல்லாத்தையும் செய்து வச்சுக்கிட்டு அது போய் கிடந்து நல்ல புரட்டை விட்டு தோணுது. நமக்கு தான் 11 மணி வரையும் வேலையா? யார் வச்சுக்க சொன்னா இவ்வளவு? அந்த காலத்திலயாவது 4-5 கூட்டு அது இதெல்லாம் வச்சு அப்படியே தடால் புடல் சாப்பிட்டேன். இப்ப அது கூட இல்ல. என்னதான் பண்றோம்? ஒரு குழம்பு ஒரு கூட்டு வச்சு அப்படியே சிம்பிளா தான் நம்ம என்ன செய்துட்டோம். ஏன்னா அதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியல, மாறி இருக்கோம் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வேணும். அந்த காலத்துல பொருட்கள் வாங்கி வச்சாங்கன்னா ஒரு காரணம் இருந்தது. அறுவடைக்கு அறுவடை தான் காசு வரும். இப்ப அப்படியா? இல்ல. மாச சம்பளம் நம்ம எப்ப நினைச்சா யாருக்கா? நீங்க யாராவது சொல்லுங்களா, 100 ரூபாய் கொடுத்த ஒரு பிளேட் என்னால வாங்க முடியாதுன்னு யாராவது சொல்லுங்க. ஒரு 300 ரூபாய் கொடுத்து சாரி என்னால வாங்க முடியாதுன்னு யாராவது சொல்லுங்க. அந்த வசதி எல்லாருக்கும் வந்துட்டு இல்லையே. அப்புறம் எதுக்கு வாங்கி ஸ்டாக் வைக்கிறது? கிழிஞ்சா அடுத்த நிமிஷம் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும் தானே. அப்ப எல்லா வசதியும் வந்த பிறகு நாம அதே தப்பதானே செய்துட்டு இருக்கிறோம். இது பொன்பொருள் சேர்க்கை மிக மிக ஆபத்து. இந்த ஆசைதான் கொடிய ஆசை. இது உங்களை அழிச்சே விட்டுரும். ஒரு பக்கம் மண்ணாசை, இன்னொரு பக்கம் பொன்னாசை. நான் இன்னும் வெயிட்டான விஷயத்துக்கெல்லாம் வரல இல்லையா? இதுக்கு மேல எவ்வளவோ காஸ்ட்லி திங்ஸ் நம்ம வீட்டுல. அது எதுக்குன்னு யாருக்குமே தெரியறது இல்லை. என்ன சொன்னேன்? அது எதுக்குன்னு யாருக்குமே தெரியறது இல்லை இல்லையா? நிறைய பேரு இந்த புடவையில பாத்தீங்கன்னா காஸ்ட்லி புடவை. அது என்னது? காஞ்சிபுரமா? அது என்ன? பட்டு இல்லையா? இதுல வேற எவ்வளவு சொல்லியிருக்கான், பட்டு கட்டிட்டு சாமியை கும்பிட்டா சாமி அப்படி ஆடணும். பாவிங்களா, ஏதாவது கோயில் பங்கனா இவங்க பட்டு கட்டு போறாங்க. ஏன்னா பட்டு கட்டிட்டு சாமி கும்பிடுறது அவ்வளவு நிறைய பேர் எப்படி சொல்றது நான் கேட்டிருக்கேன். அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. ஆனா எனக்கு எல்லாம் அப்பெல்லாம் தோணும், இந்த பட்டு இவங்க போய் என்ன சொல்லுவாங்க, சாமி கிட்ட நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை, எனக்கு எல்லாம் கொடு சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஆமாவா? அதனை கேட்பீங்க. ஆனா கட்டி இருக்கிறது பட்டு. 10,000 புழுக்கள்